பாட்டி இந்த மாதிரி நெக் இருக்கிற டிசைனுக்கெல்லாம் என்ன பேரு பாட்டி? கீ ஹோல்மா. ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. பாட்டி மட்டும் இருந்தா பரவாயில்ல. இவங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி டென்ஷன் பார்ட்டி வெளியே போயிடணும். பாட்டி எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ராகவ், என்ன ராகவ் இது? என்ன சித்தி? சட்டைக்கு பின்னாடி ஐ எம் எ ஃபூல்னு எழுதியிருக்கு. இந்த மாதிரி டிசைன் பண்ண ஷர்ட்டை நீ போடுவியா? என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. நீ திரும்பு திரும்பு. இந்தா. ஐயோ, அப்படிதான் இதை செஞ்சிருப்பாங்களோ? அவங்க பதட்டமாகிற மாதிரி இருக்கே, சத்தம் போட்டு கத்திடுவாங்க. ராகவ், ஐ எம் a fool. சூப்பரா இருக்குடா. இதே மாதிரி டிசைன் பண்ணி வித்தா சூப்பரா சேல்ஸ் ஆகும்ல? ஸ்டாப் இட். என்னது, யார் செஞ்ச வேலை? ராகவ், சாரிடா, நான் தான் லைட் கலர் ஷர்ட்ல ஐ எம் a foolனு எழுதி டிசைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதை எழுதிட்டு தெரியாம ஒரு ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். அதை நீ தெரியாம எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். ராகவ், நீ போய் வேற ஷர்ட் மாத்திட்டு வா. இதை யார் செஞ்சான்னு எனக்கு தெரியும். நீ என்ன அவளை செக்யூர் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நிஜமா தான் சொல்றேன். நீ வாயேன், நானே உனக்கு வேற ஒரு நல்ல ஷர்ட்டா செலக்ட் பண்ணி தரேன். வா வா. நல்ல வேலை, குட்டி பாஸ் காப்பாத்திட்டாரு. பாட்டி, நான் பொட்டிக்ல இருக்கேன். சரிம்மா. மட்டும் வராம இருந்திருந்தா அந்த டென்ஷன் பார்ட்டி அந்த சட்டையை போட்டு ஆபீஸ்க்கே போயிருப்பார். ஆபீஸ்ல நடந்த கலாட்டாவை நம்ம செந்தில் அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சே.